Hi, this is Santhosh. So, இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களோட வீடியோவில் அந்த ஒரு எடிட்டிங் நல்லா இருந்ததோ இல்லை டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட வீடியோவோட வியூஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களோட ஓன் பர்பஸ்க்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபைவர் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களோட ஸ்கில்லை வந்து நீங்கள் செல் பண்ணலாம். வேறு யாருக்காவது வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கிட்ட நீங்கள் வந்து காசு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம் வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சது அப்படின்னா. சரி, இப்போ அந்த வீடியோ எடிட்டிங் வந்து கற்றுக்கிறது கஷ்டமாக ஈஸியாக ரொம்ப ஈஸி. ஸோ இன்றைக்கி அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து என்ன அப்படின்னா Filmora 9. சரிங்களா? நான் உங்களுக்கு இதில் தான் சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால தான் இந்த வீடியோ எடிட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் கஷ்டமே பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட்டர் ஆகணும் அப்படின்னா. சரிங்களா? சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் Filmora 9 இங்கே போட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்த உடனே. இப்போ பாருங்கள், இந்த மீடியா இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வீடியோ எல்லாமே நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்டாக் மியூசிக்ஸ்லாம் இருக்கும். இதை வந்து நம்மளோட வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. மை மியூசிக்னா நம்மளோட ஓன் MP3 அந்த மாதிரி இது இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைட்டில்ஸ் இருக்குதுன்னா டைட்டில் வந்து நம்ம வந்து நிறைய டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பனர்ஸ் இருக்குது, டைட்டில்ஸ் இருக்குது, லோயர் தேர்ட் இருக்குது, சப்டைட்டில்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எண்ட் கிரெடிட்ஸ்னால் முடிகிற டைமில் யூஸ் பண்ணல அந்த டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூ கான்செப்ட் இருக்குது. ஸோ நியூ கான்செப்ட்னா நிறைய டைட்டில்ஸ் அண்ட் லோயர் தேர்ட் இன்ட்ரோடக்ஷன் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இது புதுசாக இருக்கும். நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா Filmora 9 பெய்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெய்டு வெர்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் வாங்கினாலே போதும், லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெனியூவலும் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ நான் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், இதை வந்து சாகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அதை ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் இருக்குது. ஸோ டிரான்சிஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக்ஸ்னால் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இன்ட்ரோவில் வந்து சில எஃபெக்ட்ஸ் வரணும் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வீடியோ எதுவும் வந்து இம்போர்ட் பண்ணலை. சரிங்களா? நான் போக எப்படிலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இது ஜஸ்ட் இன்ட்ரோ அப்படிங்கிறதுனால என்ன இருக்குது நீங்கள் வந்து தேட வேண்டாம் இல்லையா, அதனால சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட வீடியோ வந்து பிளர் பண்ணணும், க்ராப் பண்ணணும், ஃபேஸை மட்டும் கட் பண்ணணும், அந்த மாதிரினா நீங்கள் வந்து இதில் யூட்டிலிட்டியில் நீங்கள் போய்க்கலாம். அண்ட் ஓவர்லேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபில்டர்ஸில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஃபோன் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமோஜிஸ் யூஸ் பண்ணுறது, இமேஜஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த பெட்ஸ் டியூட்டோரியல்ஸ் பேட்ஜஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ன உடனே நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடியோ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இன்டர்வியூ பண்ணுற பீப்புள்ஸுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த மாதிரி கான்செப்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மீம்ஸ் ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அது போக மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது எல்லாமே இங்கேருந்தும் நம்ம பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது போக இந்த ஃபைல் எடிட் டூல்ஸ் வியூ இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, இங்கேருந்தும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் எல்லாமே. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், கிரியேட் வீடியோ அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த யூடியூப்பில் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் விமியோவில் நம்ம டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் வியூ அப்படிங்கிறது இதில் வந்து நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அண்ட் எடிட்டில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். நம்ம எதுவும் ஃபைலில் ஒன்றும் இம்போர்ட் பண்ணல அப்படின்னால பிளாங்காக காமிக்குது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போது ஒரு வீடியோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறது எப்படி எல்லாமே ரொம்ப பேசிக்கில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லி காமிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, டன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் என்ன டியூட்டோரியல் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணணும், ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ட்ராப் யுவர் வீடியோ கிளிப்ஸ், இமேஜஸ் அண்ட் ஆடியோ. ஸோ இதை நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்குள்ளே நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நமக்கு என்ன இது வேணுமோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை இம்போர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு. அதேமாரி
நம்ம வந்து ட்ராக் பண்ணி கூட ட்ராப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஃபைல் இருக்குதுன்னா, இப்போ இதான் ஃபைல்னு வச்சுக்கோங்களேன். இது வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஆடியோவாக இருக்கட்டும், இல்லை இமேஜஸாக இருக்கட்டும், எதுனாலும் சரி அப்படியே ட்ராக் பண்ணி கூட இங்கே வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ லேயருக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே வந்து ட்ராப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதில் வந்து அப்படியே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே வந்துடும். சரிங்களா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து கட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஃபஸ்ட் போர்ஷன் வந்து சும்மா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆடியோ வந்து வரல. இப்போ நான் என்ன பண்ணுவோம், இதை வந்து கட் பண்ணணும், தூக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது, அந்த கத்திரிக்கோல் அப்படின்ற ஆப்ஷன் மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே இது ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டெலிட் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நடுவில் உள்ளது மட்டும் எனக்கு வேணாம். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு வேணாம், இங்கே வந்து இங்கே வரைக்கும் நான் வந்து மூச்சு விடுற மாதிரி மட்டும் இருக்குது, இது வந்து நான் மட்டும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த கத்திரிக்கோளுக்கு போய்க்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டிங் இதில் போய்க்கோங்க. அண்ட் இதுலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணி இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக தூக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மெர்ஜ் ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போ இதிலேருந்து நம்ம ஆடியோ மட்டும் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டிட்டாச் ஆடியோ இருக்குது இல்லையா, இதை மட்டும் நம்ம வந்து ஆடியோ மட்டும் தனியாக எடுத்துடலாம். ஸோ தனியாக எடுத்து நம்ம வந்து இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் பண்ணிக்கலாம். கர்சரை வந்து நீங்கள் சிம்பிளாக இது கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு இந்த கை மாதிரி சிம்பிள் காமிக்க ஆரம்பிச்சு, இதை வச்சுட்டு இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் டிக்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆப்ஷன். சரிங்களா? இப்போ பாருங்கள். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆடியோவில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ஆடியோ மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளி இந்த ஃபைல் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் மீடியா இருக்குது இல்லையா, இதை நீங்கள் போயிட்டு மீடியா ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆடியோ மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஆடியோ அப்படின்னா இதை ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி அப்படியே ட்ராப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வீடியோவும் ஆடியோவும் ரெண்டு தனியாக வந்துருச்சு. நம்ம ஒரு ஆடியோ வந்து இம்போர்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இந்த ஆடியோ இருக்குது இல்லையா, இந்த ஆடியோ நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ நான் வந்து இதுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியோவை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த இதை நம்மளே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுறேன். பண்ண உடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. அன்டூ பண்ணணும்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் இசட் அமுக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழையபடி நம்மளோட டெலீட் பண்ணதெல்லாம் திரும்ப வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு வந்து ஆடியோ வீடியோ இருக்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டு மியூசிக் மாதிரி ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது அப்படியே வந்து இன்னொரு கீழே வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. கீழே வந்து நம்ம எவ்வளோ லேயர் வேணாலும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம கொண்டு வந்தோம், அகைன் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு லேயரும் நம்ம வந்து கொண்டு போனோம்னா அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 4, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது நம்ம வந்து லேயரை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? டன். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டில் எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப மைல்டாக வேணும் அப்படின்னா இப்போ அகைன் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வால்யூம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும், மேலே போனீங்கன்னா வாய்ஸ் கூடிடும். இப்போ வாய்ஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ பேக்ரவுண்டில் மட்டும் மியூசிக் வந்துட்டு இருக்கும். இது நம்மளோட ஒரிஜினல் வாய்ஸு அண்ட் இது நம்மளோட வீடியோ. சரிங்களா? இப்போது அன்வான்ட் லேயர் இருக்குது, இதை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் எம்டி ட்ராக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்டியாக இருக்கிற ட்ராக் எல்லாமே டெலீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து வீடியோ அண்ட் ஆடியோ எல்லாமே இம்போர்ட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சிம்பிளாக நீங்கள் ஆடியோக்குள்ளே போங்க அண்ட் இதில் வந்து இப்போ சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போங்க. வீடியோ கேம் ஜம்ப் இருக்குது இல்லையா, இதை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சிம்பிளி நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த இடத்துல உனக்கு எனக்கு வரணும் அப்படின்னா ஒரு கேப் நீங்கள் வந்து கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி கீழே எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கீழேயும் தனியாக வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி லேயர் வந்து புது லேயர் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஏகப்பட்ட ஆடியோ மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதில் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளி டைட்டிலுக்குள்ளே போங்க. டைட்டிலில் போன உடனே
இங்கே வந்து நிறையா உங்களுக்கு வந்து ஓப்பனர்ஸ் இருக்கும், இல்லை வந்து ஏதாவது டைட்டில்ஸ் லோயர் தேர்ட்ஸ் இருக்கும், சப்டைட்டில்ஸ் இருக்கும். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து டைட்டில் சூஸ் பண்ணணும், இல்லை ஓப்பனர் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளி இதில் போங்க. இதை போன உடனே அப்படியே ட்ராக் பண்ணி ஓப்பனர்னால் நமக்கு என்ன வரணும், ஸ்டார்டிங்கில் தான் வரணும். அப்படினால இந்த வீடியோவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து டிஃபால்ட்டாக அதுவாகவே மூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், சிம்பிளி இந்த டைட்டில் வரும். டைட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் வந்து உங்களோட வீடியோவுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த டெக்ஸ்ட்டை நான் வந்து டெலீட் பண்ணணும், இந்த எடிட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் வந்து எல்லாமே டெலீட் பண்ணிக்கலாம் அண்டு எடிட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே இப்போ இந்த யுவர் டெக்ஸ்ட் ஏரியா இதை போனோம்னா இந்த கர்சர் இங்கே கொண்டு போய் இங்கே ஒரு கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா. ஸோ இங்கே நம்ம வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே கொடுத்துருங்க. இங்கேக்குள்ளே டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் இருக்குது, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு வந்து கலர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் இதை மாற்றணும் அப்படின்னா கூட இங்கே மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் செலக்ட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ வந்து சந்தோஷ் இதை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதே மாதிரி சைஸ் நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி போல்டு ஆக்கணும் அப்படின்னா போல்டு ஆக்கிக்கலாம், நடுவில் கொண்டு வரணும், சைடில் கொண்டு வரணும், அந்த மாதிரி சைடில் ஆக்கிக்கலாம். எல்லா ஆப்ஷனையும் உங்களுக்கு வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதுக்கு கீழவே நீங்கள் அப்படியே வந்தீங்க, இந்த இருக்க பாருங்கள், இதுக்கு கீழே அப்படி வந்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ரெட் கலர், க்ரீன் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டோட ஸ்பேஸ் நீங்கள் வந்து விடணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு ஸ்பேஸ் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். லைனோட ஸ்பேஸும் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ரொட்டேட், இது வந்து ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்கேல் இதை வந்து எந்த மாதிரி இங்கே நடுவில் வைக்கணுமா இல்லை வந்து சைடில் வைக்கணுமா, இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா அதாவது ஒப்பாசிட்டின்னு சொல்லுவாங்களே, ஒப்பாசிட்டி இந்த வேர்டோட ஒப்பாசிட்டி அதாவது இப்போ கம்மி பண்ணோம்னா சுத்தமாக தெரியாமல் இருக்கும், அண்டு கூட்டணும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஆப்ஷன் இதில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் டைட்டில், இப்போ டைட்டில் நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னா அகைன் நீங்கள் வந்து டைட்டில் இதை நீங்கள் சூஸ் பண்ணி மேலே வச்சுக்கலாம். ஸோ டைட்டில் சூஸ் பண்ணால் நம்ம ஒரு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் வரும், சரிங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைட்டில் வருது இல்லையா, இதை நம்ம அகைன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேக்குள்ளே இருக்கு இல்லையா, இதோ நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துடும், சரிங்களா. ஸோ இது வந்து உங்களோட மெயின் டைட்டில் அப்படி சொல்லுவதில்ல, இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் இதுவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், சரிங்களா. இப்போது எல்லோ கலர் இருக்குன்னா இதை நம்ம கொடுத்தோம்னா டபுள் கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த யுவர் டைட்டில் இருக்குல்ல, இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பாருங்கள் லோயர் தேர்ட் அப்படிங்கிறது சிம்பிளி இங்கேயும் நிறைய இருக்குது. இதையும் நம்ம ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த வீடியோக்கு மேலே இல்லை வீடியோக்கு மேலே இன்னொரு லேயர் கூட வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணணும்னு பாருங்கள், இந்த இடத்துல அகைன் ஒரு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும், இல்லை இங்கே நம்ம பண்ணனாலும் சேஞ்ச் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட லோயர் தேர்டை கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்தாச்சு. இப்போ ஓப்பனர், லோயர் தேர்ட், சப்டைட்டில்ஸ்னால் எண்டிங்கில் நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் இதை வந்து கொண்டு வரேன், என்னோட வீடியோவில் கொண்டு வரேன், மேலேயே நான் வச்சுக்கிறேன். ஸோ மேலே வச்ச உடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கடகடன் டைப் பண்ணிக்கலாம். இந்த லென்த்துலேருந்து அதாவது இந்த செகண்ட்லேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைவாகவே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுக்கடுத்து எண்ட் கிரெடிட்ஸ்னால் வீடியோ முடிகிறதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்ற இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இதில் காமிக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாமே ஆட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட்டாக இருக்கும், சரிங்களா.